सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। सदसत् सदसदसत् सदसत् सदसत् विकल्पित प्रतिबद्धान भवन्ति वर्णिते परमात्मतमो निवर्तने नुपपत्ति प्रतिभासवृत्तयः चितिभेदम् अभेदमेव वा द्वयरूपत्वमथो मृषात्मतां परिहृत्य तमो निवर्तनं प्रथयन्ते खलु मुक्तिकोविदा. 13வது ஸ்லோகம் ஆயிடுத்துன்னு நினைக்கிறேன். சத்து அசத்து சதசத்து இப்படி எல்லாம் விகல்பங்கள். தத் அசத் சதசத் விகல்பித பிரதிபத்தா ந பவந்தி வர்ணிதே. வர்ணிதே பூர்வத்திர நிரூபித்தே முன்னாடி சொல்லியிருக்கக்கூடிய பரமாத்மஸ்வரூபத்துல இருக்கிற தமஸ் அஜ்ஞானம் தமோ நிவர்த்தனே சதாதி விகல்ப பிரதிபத்தா தோஷா ந பவந்தி. அது சத்தா அசத்தா சதசத்தா இப்படி எல்லாம் கேள்விக்கு இடம் கிடையாது. அப்படின்னா இந்த தமோ நிவர்த்தி என்றது சத்தா அசத்தா சதசத்தா சதசத் விலட்சணமா அப்படி எல்லாம் கேள்வி வரலாம் இல்லையா? அதுக்காக சொல்றார் அவித்யா நிவர்த்தி என்றது இந்த விஷயத்துல இந்த கேள்வி எல்லாம் அனாவசியம். சத் சத் அசத் சதசத் விகல்பித பிரதிபத்தா ந பவந்தி வர்ணிதே பரமாத்ம தமோ நிவர்த்தனே அனுபவத்தி பிரதிபாச விருத்தய. என்ன காரணம்? ஏன் அத கேள்வி கேட்க கூடாது சொன்னால் சொல்றார் பஞ்சம பிரகார அவித்யா நிவர்த்தி ஒரு பட்சம் பஞ்சம பிரகாரஸ்ய தூ दुष्टपक्ष परित्याग मात्रत्वात् तस्मिन् पक्षे दोष प्रतिभासः एव न अवतरति इति भावः. சத்தா அசத்தா சதசத்தா சதசத் விலட்சணமா ஒரு கேள்வி 4 விதமா வரலாம். எந்த ஒரு வஸ்துவா இருந்தாலும் சத்துன்னு சொல்லலாம், இல்லைன்னா அசத்து, இல்லைன்னா சதசத்து, இல்லைன்னா சத்தும் கிடையாது அசத்தும் கிடையாது, ரெண்டும் கெட்டது. இதுல இந்த அவித்யா நிவர்த்தி எப்பேற்பட்டதுன்னு ஒருத்தர் கேட்கறதா இருந்தால் அதுல ஒரு சில பேர் சொல்லக்கூடிய பட்சம் இது 4லும் சேராதுன்னு சொல்றான். பஞ்சம பிரகாரா அவித்யா நிவர்த்தி ஒரு பட்சம் இருக்கு, அது காமிச்சிருக்கேன் இங்க. அப்போ இந்த 4 பட்சமும் சரியா வராதுன்னா பஞ்சம பிரகாரத்தை ஒத்துக்கோங்க, ஏதோ ஒண்ணு ஒத்துந்து ஆகணும், அவ்வளவுதான். அதோட விட நமக்கு அதுல விஷயம் கிடையாதுன்னு சொல்லி ஒரு பஞ்சம பிரகார அவித்யா நிவர்த்தின்னு ஒரு பட்சம் இருக்கு. அவித்யா நிவர்த்தி என்றத இந்த 4 பிரகாரத்துல சில சேர்க்க முடியாது. இந்த 4 பிரகாரம் இருக்கு இல்லையா, சத்துன்னு ஒரு பிரகாரம், அசத்துன்னு சதசத்துன்னு சதசத் விலட்சணம்னு, அதுல 4லையும் சேர்க்க முடியாதுன்னு ஒரு பட்சம். அது சதசத் விலட்சணம்னு சொல்லி இருக்கலாம், ஒன்னும் தப்பு இருக்காது. சில பேர் என்ன நினைக்கிறார், சதசத் விலட்சணமான எந்த ஒரு வஸ்து அது ஒரு ஜென்யமான வஸ்துவா இருந்தால் அதுக்கு அவித்யா உபாதானம் சொல்லி ஆகும். அவித்யா நிவர்த்தி என்றது ஒரு அவித்யா துவம்சம், அவித்யா நாசம். அது ஒரு நித்திய பதார்த்தம் இல்லை, அது ஒரு ஜென்யம்னு சொல்லணும், ஜென்யமான ஒரு வஸ்து. அப்ப அதுக்கு அவித்தியும் காரணம்னு சொல்லணும். அப்ப அவித்யா நிவர்த்திக்கு அவித்ய காரணம் சொல்ல வேண்டியதா போயிடும். அதுல ஒரு சின்ன லாஜிக் மிஸ்டேக் பாருங்க, ஒரு சின்ன ஒரு குழப்பம் இருக்கு. அவித்யா நிவர்த்தி என்றது ஜென்ய காரியம், ஜென்ய பதார்த்தம். ஏன்னா அவித்யா நிவர்த்தி தத்துவஞானம் வர்றதுக்கு முன்னாடி கிடையாது, தத்துவஞானம் வந்ததுக்கு அப்புறம் தானே அவித்யா நிவர்த்தி ஆச்சு. அதனால அவித்யா நிவர்த்தி ஜென்யமா நித்தியமா கேட்டால் ஜென்யம் சொல்லி ஆகணும். இருக்கட்டுமே, அதனால என்ன கேட்கலாம். அப்ப சொல்லுவா, அங்க ஒரு வியாப்தி இருக்கு, ஒரு ரூல் இருக்கு, எத்யத் ஜென்யம் தத் சர்வம் அவித்யா காரியம், அப்படி ஒரு ரூல் இருக்கு. எத்யத் ஜென்யம் தத் சர்வம் அவித்யா காரியம். சரி இருக்கட்டுமே, அதனால என்ன
கேட்டால் அவித்யா நிவர்த்தியும் அவித்யா காரியம் வந்து வந்து போயிடுது. அதுதான் குழப்பம். சரி, அதனால என்ன? அவித்யா நிவர்த்தியும் அவித்யா காரியம் இருக்கட்டுமே சொன்னால், காரியம் காரியம் மட்டும் இல்ல, அவித்யா அதுக்கு உபாதான காரணம் சொல்லி ஆகணும். அப்போ உபாதேயம் இருந்தால் உபாதான காரணம் இருந்தாகணும் இல்லையா? எங்க வந்து உபாதேயமான காரியம் இருக்கோ, கடம் இருக்குன்னா மண்ணு இருக்கணும், படம் இருக்குன்னா நூல் இருக்கணும், நூல் இல்லாம படம் இருக்க முடியாது. அப்ப அந்த காரியத்தோடு சேர்ந்தே இருக்கணும். உபாதான காரணம்னா அப்பதான் உபாதான காரணம் சொல்ல முடியும். காரியத்தோடு சேர்ந்தே இருக்கணும். அப்ப இந்த அவித்யா நிவர்த்தி அவித்யதான் உபாதான காரணம்னு சொன்னால் என்ன தகராறு பாருங்க. அவித்யா நிவர்த்தி இருக்கிற வரைக்கும் அவித்தியும் இருக்குன்னு சொல்லி ஆகணும். இங்க இந்த மாதிரி ஏற்பட்ட குழப்பங்கள் இருக்கு. அப்ப மோட்சத்துல அவித்யா நிவர்த்தி இருக்குன்னு சொல்லும்போது அந்த அவித்யா நிவர்த்திக்கு காரணமான அவித்தியும் அங்க இருக்குன்னு சொல்ல வேண்டியதா போயிடும். இதுதான் தகராறு. அதனால மோட்சத்திலையும் அவித்தியம் இருக்குன்னு அந்த மாதிரி வரும். அது வரப்படாது இல்லையா? அதனால சதசத் விலட்சணம் என்ற பட்சத்தையும் விட்டு பஞ்சம பிரகார அவித்யா நிவர்த்தி ஒத்துருக்கார். இது ஒரு மதம், அவ்வளவுதான். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனா ஒரு பிரக்கிரியை அப்படி இருக்கு. அடுத்த ஸ்லோகம் பார்க்கலாம். சீதி பேதம் அபேதமேவா துவய ரூபத்வமதோ மிருஷாத்மதாம் பரிஹிருத்ய தமோ நிவர்த்தனம் கதயந்தே கலு முக்தி கோவிதாக. இப்போ பஞ்சம பிரகார அவித்யா நிவர்த்தின்னு சில ஆச்சாரியால் சொல்றாரு இல்லையா? அதை கண்டனம் பண்றார். அதெல்லாம் வேண்டாம், அப்படியெல்லாம் கல்பனை பண்றதே கஷ்டம். அதோட விட நீங்க என்ன பண்ணுங்க, சிதி பேதம் அபேதமேவா துவய ரூபத்வமதோ மிருஷாத்மதாம் பரிஹிருத்ய தமோ நிவர்த்தனம் பிரதயந்தே கலு முக்தி கோவிதாக. தமோ நிவர்த்தனம் என்றது ஆத்மாதான். அவித்யா நிவர்த்தி ஆத்மஸ்வரூபா நிருமதம். சைதன்ய அபின்னா சைதன்யத்தை தவிர்த்த புதுசா ஒரு பதார்த்தமே கிடையாது. அப்படி ஒத்துக்கணும், அதுதான் நல்லது. திருப்பி சொல்றேன், அவித்யா நிவர்த்தி என்றது ஒரு தனி பதார்த்தம் இல்லை. அவித்யா போச்சுன்னா பாக்கி இருக்கிற ஆத்மா இருக்கு இல்லையா, அந்த ஆத்மாவே தான் அவித்யா நிவர்த்தின்னு சொல்றது. அவித்யா நிவர்த்தின்னு சொன்னா அது ஒரு தனி பதார்த்தமே கிடையாது. தனி பதார்த்தமா இருந்தா தான் கேள்வி வரும். சத்தா அசத்தா சதசத்தா அப்படி எல்லாம் கேள்வி வரும். அதுக்காக சொல்றார், அந்த கேள்வியே வரப்படாது. அதுக்காக என்ன பண்ணணும், அவித்யா நிவர்த்தின்னு சொன்னா அவரு தனி பதார்த்தமே கிடையாதுன்னு சொல்லணும். அப்ப என்ன அது? ஆத்மைவா நிவர்த்திராத்மா மோகஸ்ய ஞாதத்வேனோபலக்ஷிதா. ஏற்கனவே சுரேஸ்வர வார்த்திகத்தில் இருக்கு. அந்த அவித்ய போச்சுன்னா பாக்கி இருக்கிற ஆத்மா இருக்கு இல்லையா, அந்த ஆத்மாதான் அவித்யா நிவர்த்தி. அதை தவிர அவித்யா நிவர்த்தின்னு ஒரு தனி பதார்த்தத்தை ஒத்துக்க வேண்டாம். சிதி பேதம் அபேதமேவா துவயரூபத்வம் அதோ மிருஷாத்மதாம் பரிஹிருத்ய தமோ நிவர்த்தனம் பிரதயந்தே கலு முக்தி கோவிதாக. ரெண்டு வழி. அவித்யா நிவர்த்தி என்றது ஒரு தனி பதார்த்தம் வச்சுட்டு பார்த்தா அது மிருஷாத்மா மித்தியன்னு சொல்லிடணும். அப்படி சொன்னால் அதுக்கு மித்யா பதார்த்தத்துக்கு எல்லாமே அவித்யா வந்து உபாதான காரணம் சொல்லி ஆகணும். அப்படி சொன்னால் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த குழப்பம் வரும். அவித்யா நிவர்த்தி இருக்கிற சமயம் வரைக்கும் அவித்தியும் இருக்குன்னு சொல்லி ஆகணும்ன்ற ஒரு கஷ்டம். அது வேண்டாம். அந்த மிருஷாத்மதை வேண்டாம், அதுக்கு அனிர்வதனீயதை வேண்டாம். அவித்யா நிவர்த்தி ஆத்மஸ்வரூபைவான்னு சொல்லுங்கோ. அவித்யா நிவர்த்தி ஒரு தனி அனிர்வச்சனீய பதார்த்தம் சொல்ல வேண்டாம். ஆத்மஸ்வரூபைவா சிதி பேதம் அபேதமேவா துவயரூபத்வம் அதோ மிருஷாத்மதாம் பரிஹிருத்ய தமோ நிவர்த்தனம் பிரதயந்தே கலு முக்தி கோவிதாக. கொஞ்சம் வித்தியாசமா வியாக்கியானம் பண்ணா இப்ப நான் சொன்ன அர்த்தம் அடுத்த ஸ்லோகத்துலதான் வருது. அதவா சிதிரேவ கேவலா வஜனோத்பாதித புத்திவர்த்மனா பரமாத்ம தமோ நிவர்த்திகீஹி விஷயத்துவம் சமுபயுபாதினா. அந்த ஸ்லோகத்துக்கு இப்ப நான் சொன்ன அர்த்தம். இந்த ஸ்லோகத்துக்கு அந்த அர்த்தம் இல்லை. சிதி பேதம் அபேதமேவா. நான் அந்த அபேதம் மட்டும்தான் கவனிச்சேன், அதனாலதான் தப்பா சொன்னேன்.
चैतन्यात् भेदाभेद विकल्पे अपि च उक्त प्रकारेण पंचम प्रकारत्वमेव अविद्यानिवृत्तेरिष्यते. இப்போ 13வது ஸ்லோகத்துல சொன்ன விஷயத்தை தான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இருக்கு 14வது ஸ்லோகம். சிதி பேதம் வா சிதி பேதோ வா அபேதோ வா இப்படி ஒரு விகல்பம் வரலன்னு வச்சுக்கோங்க. அவித்யா நிவர்த்தி என்றது சைதன்யத்தோடு பின்னமா அபின்னமா அப்படி ஒரு விகல்பம். பின்னம் சொன்னாலும் குழப்பம், அபின்னம் சொன்னாலும் குழப்பம். அப்படி ஒரு கேள்வி வந்தால் சிதி பேதம் அபேதமேவா துவயரூபத்துவம் அதோ மிருஷாத்மதாம் பரிஹிருத்யா சிதஜித் ரூபம்னு சொல்லணும், சித்ரூபம்னு சொல்லணுமா? 4 ஆப்ஷன் வரும். அவித்யா நிவர்த்தி என்றது சித்ரூபமா இல்ல அச்சித் ரூபமா இல்ல சிதஜித் ரூபமா இல்ல சிதஜித் விலட்சணமா? இப்படி விகல்பங்கள் வந்தால் அதெல்லாம் விட்டுண்ட பரிஹிருத்யா சிதி பேதம் அபேதமேவா துவயரூபத்துவம்னா சிதஜித் ரூபத்துவம் அதோ மிருஷாத்மதான்னு சொன்னா சிதஜித் விலட்சணத்துவம் இதெல்லாம் விட்டுண்ட பரிஹிருத்திய தமோ நிவர்த்தனம் பிரசயந்தே கலு முக்தி கோவிதா. இஷ்டசித்திகாராதயா வியாக்கியானம் பண்ணியிருக்கார். இஷ்டசித்திகாரர் என்ன பண்ணியிருக்கார்? பஞ்சம பிரகாரம் அவித்யா நிவர்த்திம் ஸ்வீகிருத்தவந்தா. இப்ப சொன்ன விஷயம்தான். இந்த 4 பிரகாரத்தையும் விட்டுண்ட 5வது ஒரு பிரகாரத்தை ஒத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கார். அதை இப்ப நிராகரணம் பண்ண போறார். நிராகரணம் பண்றது எப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி அதவா சிதிரேவ கேவலா வதனோத்பாதித புத்திவர்த்மனா பரமாத்ம தமோ நிவர்த்திகீஹி விஷயத்துவம் சமுபைத்யுபாதினா. என்ன சொன்னார்? கேவல சைதன்ய ரூபைவ அவித்யா நிவர்த்தி. அவித்யா நிவர்த்தி என்றது தனி பதார்த்தம் கிடையாது. அவித்ய போச்சுன்னா பாக்கி இருக்கக்கூடிய அந்த சைதன்யத்தினுடைய ஸ்வரூபம் தான் அவித்யா நிவர்த்தின்னு சொல்லி ஆகணும். அதான் சொல்றார் அதவா சிதிரேவ கேவலா வச்சனோத்பாதித புத்திவர்த்மனா. வச்சனம்னா தத்துவமசி பேர்பட்ட மகா வாக்கியங்கள். அதனால உத்பாதிதமான புத்தினா அகண்டாகார தத்துவஜானம். அந்த தத்துவஜானம் வந்ததுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய கேவல சைதன்யத்தை தான் அவித்யா நிவர்த்தின்னு சொல்றது. அது ஒரு தனி பொருள் கிடையாது. பரமாத்ம தமோ நிவர்த்தி கீஹி விஷயத்துவம் சமுபைத்யுபாதினா. அப்போ பரமாத்ம தமோ நிவர்த்தின்னு ஸ்ருதிகள் சொல்றதே, நீங்க சொல்றது கேவலம் சைதன்யமேவ அவித்யா நிவர்த்தின்னு சொன்னா சைதன்யம் தான் சொல்லலாம் இல்லையா? அவித்யா நிவர்த்தி புது வார்த்தை எதுக்கு? பாருங்க, இப்ப சொன்ன மாதிரி அவித்யா நிவர்த்தி நாம கேவல சைதன்யமேவா நீங்க சொல்ற மாதிரி சொன்னால் அவித்யா நிவர்த்தின்னு ஒரு தனி வார்த்தையே வியர்த்தமா போயிடும் இல்லையா? அப்படி ஒரு கேள்வி. அதுக்கு பதில் கொடுக்கிறார். அது ஒன்றும் வியர்த்தமாகாது. உபாதியை வச்சுட்டு அந்த வார்த்தை யூஸ் பண்றது. அவித்யை ஏற்கனவே இருந்தது, இதுக்கப்புறம் இல்லை இல்லையா? அதனால அந்த இனிமேல் அவித்யை கிடையாது என்ற ஒரு அபிப்பிராயத்தை வச்சுட்டு கேவல ஆத்மஸ்வரூபத்தையே அவித்யா நிவர்த்தின்னு சொல்லலாம். தனி வார்த்தை எதுக்கு உபயோகப்படுத்துறதுனால் அந்த ஒரு உபாதியை வச்சுண்ட அவித்யா நிவர்த்தி தான் உபாதி. இப்போ இருந்து அவித்யை போச்சு இல்லையா? அது வச்சுட்டு அவித்யா நிவர்த்தின்னு சொல்லலாம். சொல்லக்கூடிய விஷயம் என்ன கேட்டா அது ஒரு தனி பதார்த்தம் இல்லை, ஆத்மா தான். ஆத்மாவே தான் அவித்யா நிவர்த்தின்னு சொல்றது அர்த்தம். உபாதினா விஷயத்துவம் நிவர்த்தி கீஹின வாக்கு பரமாத்ம தமோ நிவர்த்தி கீஹி பரமாத்மாவு மேல இருந்த தமசு போயிடுத்து. அப்பேற்பட்ட வாக்கியங்கள் தமோ நிவர்த்தி கீஹி உபாதினா விஷயத்துவம் சமுபைதி. உபாதியை வச்சுண்டு தன்னுடைய அர்த்தத்தோட சேர்றது. சுக்திகா விஷய புத்தி ஜென்மனா பிரத்யகாத்ம சிதிரேவ கேவல சுக்திகாகத தமோ நிவர்த்தி இத்யுச்யதே திருதிஹரி பசுர் யதா. சுக்திகா விஷய புத்தி ஜென்மனா பிரத்யகாத்ம சிதிரேவ கேவல சுக்திகாகத தமோ நிவர்த்திகீஹி உச்சதே. சுக்திகையில அஜ்ஞானம் இருந்தது. அந்த அஜ்ஞானம் மூலமா ரஜதத்தை பார்த்திருக்கோம். அந்த கிட்ட போய் பார்த்தா அந்த அஜ்ஞானம் நிவர்த்திக்கிறது இல்லையா? சுக்திகை வையம் சொல்லும் பொழுது அந்த தமோ நிவர்த்தி எங்க இருக்கு? அது எதனுடைய சுரூபம்? சுக்திகையோட சுரூபம் தானேன்னு கேட்டா அதுக்கு பதில் கொடுக்கிறார். அப்படி இல்லை. சுக்திகாகத தமோ நிவர்த்தி நிவர்த்திரித்யுச்யதே. எத
பிரத்யகாத்ம சிதிரேவ கேவலா. அந்த சுக்தியும் எந்த சைதன்யத்துல சேர்ந்து இருக்கோ அந்த சைதன்யத்தை தான், சுக்தியவத் சின்ன சைதன்யத்தை தான் ஆஹ் ஆஹ் அவித்யா அவித்யான்னு விற்த்தின்னு சொல்றது. சுக்திய வித்யான்னு விற்பி. சுக்தியில் இருந்த அவித்ய நிவர்த்திச்சாச்சுன்னா என்ன அர்த்தம்? அந்த சைதன்யம் இருக்குன்னு அர்த்தம். அதனால சுத்திகாகத தமோ நிவர்த்தி இரித்தி உச்சியதே திருதி ஹரி பசுர் யதா. திருதி ஹரின்னு ஒரு வார்த்தை, அதுக்கு பசுன்னு அர்த்தத்துல சொல்லுவாங்க. பசு பசு அர்த்தத்துல, பசுன்னா மிருகங்கள்னு அர்த்தம், அனிமல் என்ற அர்த்தத்துல திருதிஹரின்னு வார்த்தை உபயோகப்படுத்துறது உண்டு. உண்மையா திருதிஹரி என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? சர்மத்தை, திருத்தின சர்மம், சர்ம தொக்கு, அத யாரு கொண்டு வரானோ அவனுக்கு திருதிஹரின்னு பேர். திருத்திம் ஹரதி இது திருதிஹரி. திருதிஹரி சப்தஸ்ய அர்த்த கா? யாரு சர்மாவை எடுத்துட்டு வருவானோ அவன் திருதிஹரின்னு அதனுடைய அவயவார்த்தம் அதுதான். ஆனால் அந்த அவயவார்த்தத்தை விட்டுண்டு அவயவார்த்தத்துல பிரயோகம் பண்ணல. திருதிஹரின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன கேட்டா அதனுடைய அவயவார்த்தம் இப்படி, ஆனால் அந்த அவயவார்த்தத்துல பிரயோகம் இல்லை, பசுன்னு அர்த்தத்தில் பிரயோகம். அந்த மாதிரி இங்கேயும் அதனுடைய அவயவார்த்தத்தை வச்சுட்டு சில சமயத்துல வார்த்தைகள் நம்ம பிரயோகத்திற்கு இருக்காது. அது காமிக்கிறார். வாச்சகோ ஹரண கர்த்து ஈஷ்யதே சப்த ஏஷ திருதேர்மனீஷிபிஹி. வாச்சகோ ஹரண கர்த்து ஈஷ்யதே, அந்த திருதியை எடுத்துட்டு வர்றவன், திருத்திம் ஹரதி இது திருதிஹர, ஹரண கர்த்து ஹரண கர்த்தா, திருத்தியே போய் ஹரணம் பண்றவன் அர்த்தம் திருதிஹரின்னு சொன்னான். ஆனால் உபயோகம் எப்படின்னு கேட்டால் சப்த ஏவஹி ஹரண கர்த்து ஈஷ்யதே சப்த ஏவஹி திருதேர்மனீஷிபிஹி கேவலாது பசுதா நிமித்ததாம் பாஹ்யத ஸ்திதிமதி பிரஜேதியம். கேவலமா பார்த்தா அது பசுதா நிமித்ததாம் பாஹ்யத ஸ்திதவதி பிரஜேதியம். பாஹ்யத ஸ்திதிமதிம் பசுதாம், கேவலம் து பசுதா நிமித்ததாம் பாஹ்யத ஸ்திதிம் ஸ்திதவதி, பாஹ்யத ஸ்திதவதி சதி வெளியில் நின்றுண்ட பசு என்ற அர்த்தத்துல விவகாரம் பண்றதுக்கு இந்த வார்த்தை உபயோகப்படும். அவ்வளவுதான். இது எதுக்காக சொன்னது இங்க கேட்டா அது சொல்றா அடுத்த ஸ்லோகத்துல. ஏவமேவது தமோ நிவர்த்திகி சுக்திகா விஷய புத்தி ஜன்மனா பாஹ்யத ஸ்திதவதைவ ஹேதுனா பிரத்யகாத்மசிதி வர்த்ததை இஞ்சசா. அந்த மாதிரிதான் தமோ நிவர்த்திகி என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? கேவலம் ஆத்மான்னு அர்த்தம், இல்லைன்னா கேவலா சுக்திகின்னு அர்த்தம். ஏவமேவது தமோ நிவர்த்திகி சுக்திகா விஷய புத்தி ஜன்மனா, சுக்திக்கு தெரிஞ்சு போச்சுனால் அதுக்கப்புறம் என்ன? சுக்திகா விஷய புத்தி ஜன்மனா பாஹ்யதம் ஸ்திதவதைவ ஹேதுனா, பாஹ்யத ஸ்திதவதைவ ஹேதுனா பிரத்யகாத்மசிதி வர்த்ததே அஞ்சசா. அந்த பிரத்யேகாத்மாவை தான் சொல்லும் தமோ நிவர்த்தின்னு சொன்னா. அது ஒரு புது பதார்த்தம் கிடையாது. ஏன்னா பிரத்யேகாத்மா அங்கேயும் இருக்கு, எங்கேயும் போகல. அப்போ ஏவம் ஏவது தமோ நிவர்த்திகி சுக்திகா விஷய புத்தி ஜன்மனா பாஹ்யத ஸ்திதவதைவ ஹேதுனா பிரத்யேகாத்மசிதி வர்த்ததே அஞ்சசா. இதுல வியாக்கியானத்துல சுக்திகாத்ய அனுகதமேவ சைதன்யம் சுக்தியாத்யாகார அந்தக்கரண விற்த்தியா உபாதினா வாச்சியாத் பாஹ்யேன இவ சதா நியமியமானம் சுக்லாத்யஜ்ஞான நிவர்த்தி சப்தவாச்சியம் பவதி இது தாத்பர்யார்த்தா. ஒன்றும் இல்லை, அவ்வளவுதான் விஷயம். சுக்திகாத்ய அந்தக்கரண உபாதி, சுக்திகாத்ய அந்தக்கரண விற்பி, சுக்திகை தெரிஞ்சு போச்சுன்னாலும் அர்த்தம். பாக்கி எது இருக்கோ அதே சொல்றது இந்த அஜ்ஞான நிவர்த்தி என்ற வார்த்தை. சுக்திகையில் இருக்கிற அஜ்ஞானம் போச்சு சொன்னால் இருக்கிறது தெரிஞ்சிருக்கும் அர்த்தம், வேற ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி இங்கேயும் பார்க்கணும். உற்பன்ன ஸ்ருதி மதிர் ஆத்மஜிதரி யதைவ சுக்தே தமோஹதிரிதி பிரதிபன்னமேவம் ஆத்மாபி ஜாத நிஜ புத்தி நபோதஹானி உச்சதே கில சிதேகரசோ ந பூர்வ. அவித்யா நிவர்த்தி என்றது தனி பதார்த்தம் இல்லை, சைதன்யமேவா திருப்பி காமிக்கிறார். சிதேகரசா ந பூர்வ,
അതൊരു തനി പദാർത്ഥമില്ല. ഉത്പന്ന ശ്രുതി മതിരാ ആത്മചിതിർ യഥൈ ഉത്പന്ന ശുക്തിമതി ശുക്തിമതി ആത്മചിതിരി യഥൈവ ശുക്തേ സ്തമോഹതിരിതി പ്രതിപന്നമേവം ഉത്പന്ന ശുക്തിമതി உற்பன்ன சுக்திமதி. எவனுக்கு சுக்தி ஞானம் தெளிவா வந்துருத்தோ சக உற்பன்ன சுக்திமதி. உற்பன்னா சுக்திமதி எஸ்ய சக உற்பன்ன சுக்திமதி ஆத்மஜிதி யதைவ சுக்தே தமோஹதிரிதி பிரதிபன்னம். தன்னுடைய சுரூப சைதன்யமே தத்துவஞானம் வந்ததுக்கு அப்புறம் சுக்தே தமோஹதி சுக்தியுடைய தத்துவஞானம் பெரிய தத்துவஞானம் இல்லை. திருஷ்டாந்தத்தில் இருக்கிறது பிரம்ம தத்துவஞானத்தை பத்தி சொல்ல, திருஷ்டாந்தத்தில் இருக்கிற சுக்தி தத்துவஞானம் அது சொல்றது. சுக்தே தமோஹதிரிதி பிரதிபன்னம் ஏவம் ஏவம் ஆத்மா அப்படி ஜாத நிஜ புத்தி அபோதா நிரித்யுச்சதே. எந்த ஒரு ஆத்மாவுக்கு தத்துவஞானம் கிடைச்சிருத்தோ அந்த ஆத்மாவே தான் அபோதஹானி அஜ்ஞான நிவர்த்தி இப்படி எல்லாம் சொல்றது. ஆத்மாபி ஜாத நிஜ புத்தி அபோதஹானிரித்யுச்சதே. அபோதம் அஜ்ஞானம், அஜ்ஞானத்தினுடைய ஹானி அபோதஹானி. அபோதஹானி யாரு? ஆத்மைவா ஆத்மாபி ஜாத நிஜ பந்துர் ஆத்மாபி ஜாத நிஜ புத்திர் அபோதஹானி இரித்யுச்சதே கில இதேகரசோ ந பூர்வ திருதிஹரணகரத்வம் பும்சி சான்யத்ர வேதம் திருதிஹரிதி லோகே நோச்சியதே வர்த்தமானம். பரவாயில்ல, திருதிஹரின்றது வார்த்தை எப்படி இருக்கு, அதுக்கு அர்த்தம் ஏற்கனவே சொன்னேன். ஒரு சர்மாவே எடுத்துட்டு வர்றவன் அர்த்தம். ஆனால் அந்த அர்த்தத்துல அதுக்கு பிரயோகமே இல்லை. அதுதான் ஆச்சரியம். திருதிஹரண கரத்துவம் பும்சிச்ச அந்யத்ரவா இதம். ஒரு சர்மத்தை கொண்டு வர்றவன் சொன்னால் அது ஒரு மனுஷனா கூட இருக்கலாம், ஒரு மிருகமா ஜந்துவா கூட இருக்கலாம், எதுவானா வரலாம். ஆனால் அப்படி விவகாரத்துக்கு கிடையாது. திருப்திஹரின்னு சொல்ல மாட்டான். யார் ஒருத்தனா இருந்தாலும் திருப்திஹரின்னு சொல்ல மாட்டான். அப்ப எது சொல்றது? மிருகத்தை அனிமல்ஸா இருந்தா தான் திருப்திஹரின்னு சொல்லுவோம். மத்தவா மனுஷாளுக்குள்ள நடுவில் யாராவது கர்மத்தை எடுத்துட்டு வரதா இருந்தா அவன் திருப்திஹரி, அப்படி அவனுக்கு பேர் வைக்க கூடாது. அதனால என்ன, இங்க திருதிஹரண கரத்வம் பும்சித அந்யத்ரவா இதம் திருதிஹரி இது லோகே நோச்சியதே வர்த்தமானம். வர்த்தமானம் யாரோ ஒருத்தர் திருதிஹரணம் பண்றதா இருந்தா கூட திருதிஹரின்னு சொல்றது இல்லை. அனதிக விகலம் சத் கத்தியதே தத் பசுஸ்தம் திருதிஹரி சப்தைர் பாஹ்யஹேதோ பசுத்வா. பசுத்துவம் எங்க இருக்கோ அங்கேதான் திருதிஹரின்னு வார்த்தை யூஸ் பண்ணுவான். அனதிக விபலம் சத் கத்தியதே, அந்த வார்த்தை எங்கேயும் உபயோகத்துல இல்லைன்னா அர்த்தம் ஆயிடும். அப்படி இல்லையே, நிறைய உபயோகங்கள் இருக்கு இல்லையா. அதனால அந்த அனதிக விகலம் சத ஒரு உபயோகமும் இல்லைன்னு சொல்ல முடியாது. தத் கத்தியதே தத் பசுஸ்தம். பசுத்துவம் என்ற தர்மம் பசுவில் இருக்கு. அந்த பசுவே தான் திருதிஹரின்னு சொல்லுவோம். யாரே சொல்றது இல்ல. சர்மத்தை எடுத்துட்டு வர்றவனே எல்லாவரையும் திருதிஹரின்னு சொல்றது இல்லை. அனதிக விகலம் சத் கத்தியதே தத் பசுஸ்தம் திருதிஹரி சப்தை திருதிஹரி இத்தியாதி சப்தை பசுஸ்தம் பசுத்துவம் திருஷ்டுவா சப்தைர் பாஹ்யஹேதோ பசுத்வா. பசுத்துவம் என்ற பாஹ்ய தர்மம் இருக்கே அதுல, அது வச்சுட்டு பசுன்னு சொல்றோம், திருதிஹரின்னு சொல்றோம். அப்போ ஒரு புருஷனா இருந்தாலும் ஒரு மனுஷனா இருந்தால் அவன் தோல் கொண்டு வர்றவனா இருந்தாலும் திருதிஹரின்னு சொல்றது இல்லைன்னு அந்த நியாயம், லோகத்தில் இருக்கிற நியாயத்தை காமிச்சிருக்கான். அயமபி பரமாத்மா பிரத்யேகாத்மஸ்வபாவோ வச்சன ஜனித புத்தே பிராக் ஸ்வரூபே ஸ்திதோபி ந खलु விஷயபாவம் வாந்த விச்சேதவாசா வாசோ விரஜதி ததுபாதேர் புத்திவృత్తேர பாவாத். அயமபி பரமாத்மா பிரத்யேகாத்மஸ்வபாவோ வச்சன ஜனித புத்தே பிராக் ஸ்வரூபே ஸ்திதோபி. இந்த பரமாத்மா தன்னுடைய ஸ்வரூபத்தை எப்பொழுதும் விடுறதில்லை. அயமபி பரமாத்மா பிரத்யேகாத்மஸ்வபாவத்துல இருக்கும் பொழுதும் தன்னுடைய ஸ்வரூபத்தை மறக்கிறதோ விடுறதோ கிடையாது. அதனால வச்சன ஜனித புத்தே பிராக்
வர்றதுக்கு முன்னாடி ஸ்வரூபே ஸ்திதோபி தன்னுடைய ஸ்வரூபத்திலேயே நிக்கிறதா இருந்தாலும் நகலு விஷயபாவம் துவாந்த விச்சேத வாச்சி வாச்சி விரஜதி நகலு விஷயபாவம் துவாந்த விச்சேத வாச்சி விரஜதி ஹி ததுபாதேர் புத்தி விருத்தேர் அபாவா. அப்போ அந்த புத்தி விருத்தி வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த அஜ்ஞான நிவர்த்தி என்ற வார்த்தை வரும். ஏன்னா அஜ்ஞான நிவர்த்திக்கு புத்தி விருத்தி வேணும். அஜ்ஞான நிவர்த்தி என்றது துவாந்த விச்சேத வாச்சி தானே. துவாந்தம் அஜ்ஞானம், அதனுடைய விச்சேதம். அந்த விச்சேதம் வர்ற வரைக்கும் என்ன சொல்றது, விச்சேதம் வர்ற வரைக்கும் அஜ்ஞான நிவர்த்தி இருக்கு அது சொல்ல முடியாது. நகலு விஷயபாவம் துவாந்த விச்சேத வாச்சோ விரஜதி ததுபாதேர் புத்தி விருத்தேர் அபாவா. புத்தி விருத்தி பரமாத்மாவுக்கிட்ட கிடையவே கிடையாது. அதனால அவித்யா நிவர்த்தி பரமாத்மாவுக்கு வந்துருத்தூ என்ற விவகாரம் வரவே வராது. நமக்கு வரலாம். ஏன்னா நமக்கு புத்தி விருத்தி இருக்கு, அவித்யா இருக்கு. அவித்யா வந்து புத்தி விருத்தியினால நம்மளுடைய புத்தி விருத்தியினால நாசம் பண்ண வேண்டியது அதெல்லாம் நமக்கு இருக்கு மோட்சத்துக்காக. பரமாத்மாவுக்கு அப்படி இருக்கா கேட்டா கிடையாது. அவருக்கு வந்து அந்தக்கரணமோ மனசோ உபாதியோ புத்தியோ ஒன்றும் இல்லைன்றதுனால அவித்யா நிவர்த்தியும் கிடையாது, அவித்யா ஆவரணமும் கிடையாது. அதனால அவித்யா ஆவரணத்துக்கு நிவர்த்தி பண்ணணும்ன்றது கிடையாது. அதனால பரமாத்மாவில அவித்யா நிவர்த்தி வந்துருத்து அப்படி விவகாரம் கிடையாது. அஜ்ஞானாதாக இது ஐகபதம் சமாசாத் பூர்வோத்தரே கலு பதே பததாமுபேதः ஞானோதயம் தடகதம் சமுபாதுதானः தஸ்மாத் தமோ ஹதிர அவோத்ர சிதி பிரவருத்தः அஜ்ஞானதாக இது நைகபதம் சமாசாத் பூர்வோத்தரே கலு பதே பததாமுபேதः. அஜ்ஞானதாகன்னு இருக்கு. இது வந்து ஒரு வார்த்தை கிடையாது, இதுன்னா ஏகபதம். ஏன் ஏகபதம் இல்லைன்னு சொல்றது கேட்டா சமாசே பூர்வோத்தரே கலுபதே பததாமுபேதः ஒரு பதம் மாதிரி ஆயிடுச்சு. அஜ்ஞானம் தாகம் ரெண்டு பதவும் சேர்ந்து சமாசம் வந்ததுனால ஒரு காம்பவுண்ட் வேர்டா மாறிடுச்சு. அஜ்ஞான தாக இது நைகபதம் சமாசாத் பூர்வோத்தரே கலுபதே பததாமுபேதः ஞானோதயம் தடகதம் சமுபாதுதான தஸ்மாத் தமோஹதிரவோத்ர சிதி பிரவருத்தः. ஞானோதயம் தடகதம் சமுபாதுதான தமோஹானிரவோத்ர பிரகிருதே தடகதம் தடஸ்தம் ஞானோதயம் உபாதிம் சமுபாதுதானச்சிதி பிரவருத்தः. தஸ்மாத் தமோஹதிரவோத்ர சிதி பிரவருத்தः. தஸ்மாத் தமோஹதிரவ, ரவஹான்னு சொன்ன சப்தம்னு அர்த்தம். இங்க ரவஹான்னு சொன்ன வார்த்தை சப்தம் அர்த்தம். தமோஹதிஹி இது சப்த. தமோஹதிரவ, தமோஹதி என்ற வார்த்தை தமோஹதிரவ அத கேவல சைதன்யத்தை தான் குறிக்கிறது, கேவல சைதன்யத்துக்கு தான் பிரவர்த்திக்கிறது. வேற இடத்துல அதுக்கு அந்த வார்த்தைக்கு பிரவருத்தி கிடையாதுன்னு சொல்றோம். தஸ்மாத் தமோஹதிரவோத்ர இதி பிரவருத்தா. தமோஹதி என்ற சப்தம் கேவல சைதன்யத்துக்கு தான் பிரவர்த்திக்கிறது. ஞானோதயம் தடகதம் சமுபாதுதான, அந்த தடஸ்தமான ஞானோதயத்தை வச்சுண்டு, ஞானோதயம் இல்லாமல் இந்த மாதிரி வார்த்தைகள் வராது. அப்ப ஞானோதயம் வரணும். அது எப்படின்னு கேட்டா அதுக்காக ஞானோதயம் தடகதம் சமுபாதுதான, தடஸ்தமானதுண்டு ஞானோதயம் தேவைப்படுறது. அந்த ஞானோதயம் என்றது தேவைப்படுறது. ஞானோதயோபலட்சித ஆத்மா அவித்யானுவர்த்தின்னு சொல்லுவோம். ஞானோதய உபலட்சித ஆத்மா அவித்யானுவர்த்தி. ஏன் இப்படி சொல்லணும்னா கேவல ஆத்மா அவித்யானுவர்த்தின்னு சொன்னா இப்பொழுதும் கேவல ஆத்மா இருக்கு, அதனால இப்பொழுதும் அவித்யானுவர்த்தி இருக்கு எனக்கு அப்படி விவகாரம் வரலாமே. ஆனா வரல. அதுக்கு என்ன காரணம்னு யோசிச்சு இப்படி பண்ணியிருக்காங்க. உற்பத் அத்தாப்யசௌ திருதிஹரி பசுரித்யகண்ட சப்தோ ந கல்லபிமதோ அவயவார்த்தனிஷ்ட அயோகா தாதுஷ்ச வாசகதையா ஹரதி பிரசித்தோ ஹ்ரீம் ஹீன் பிரத்யேஷ்ச ஹரதே பரத பிரசித்தா.
அத்ராப்யசௌ திருதிஹரி பசுரித்யகண்ட சப்தோன்னா இங்கேயும் வந்து திருதிஹரி என்றது பசுகு, திருதிஹரி பசுகு என்றது ஒரு அகண்ட சப்தம் கிடையாது. சப்தோ நகல்ல அபிமதோ அவயவார்த்த யோகா, ரெண்டு அவயவங்கள் சேர்ந்து வந்த சப்தம் தான், அவயவார்த்தம் இருக்கு அதுக்கு. தாதுஷ்ச வாச்சகதையா ஹரதி பிரசித்தா, ஹரதி என்ற இடத்துல தாது பிரசித்தமா இருக்கு. தாதுஷ்ச வாச்சகதையா ஹரதி பிரசித்தா, தாதுஷ்ச வாச்சகதையா ஹரதி பிரசித்தோ ஹிருண்யஹரணே தாது, ஹரதிர் தாது ஹரணவாச்சகதையா பிரசித்தா ஹிருண்யஹரணே இது தாது பாடம், தாது பாடம் இருக்கு. அதுக்கு ஒரு பிரத்யம் कि इन प्रत्ययश्च हरते परत प्रसिद्धः, इन प्रत्ययश्च हरतेर्धातोः परतः कर्तृवाचकतया प्रसिद्धः एव इति योजना. இதுக்கு சொல்றதுன்னா இது வச்சுன்னு பார்த்தா தெரியுது, திருதிஹரி பசு இங்கேயும் வந்து இது ஒரு காம்பு, இது ரெண்டு பதங்கள் சேர்ந்து வந்த ஒரு வாக்கு அவ்வளவுதானே தவிர தனித்தனி இது கிடையாது. சரி, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம்.